விஜய் அவர்கள் வந்து திமுக கூட தான் தங்களோட போட்டின்னு வந்து சொல்லியிருந்தாரு. என்னைக்கு அதிமுக வந்து இந்த ஊழல்வாத அடிமை சக்தின்னு சொன்னாரோ, அதிலிருந்து இந்த மோதல் போக்கு வந்து அதிமுக வெர்சஸ் தாவேகாவா மாறிட்டு இருக்கு. இப்ப நேற்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய் குறித்து மறைமுகமா தாக்கி பேசியிருந்தார். எம்ஜிஆர் வந்து உண்மையாவே சூப்பர் ஸ்டார். அவர் வந்து சினிமால உச்சத்துல இருக்கும்போது, அத விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவரு. யாராரும் இப்ப படம் நடிச்சுட்டு வந்து எம்ஜிஆர் ஆகிடலாம்ன்னு சொல்லிட்டு கனவு காண்றாங்க. அது வந்து ஒருபோதும் வந்து நனவாகாதுன்னு வந்து சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல? அதாவது அதிமுக நிர்வாகிகளிடம் ஏற்பட்ட மாற்றம், அதுக்கப்புறம் எடப்பாடியிடம் ஏற்பட்ட மாற்றம். இது எல்லாத்தையும் மக்கள் ரொம்ப துல்லியமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவினரும், எடப்பாடியும் விஜய் வந்து விமர்சனம் பண்ணவே இல்ல. அதுக்கு 2 காரணம். 1, அவரு நம்மள விமர்சனம் பண்ணல. நம்ம எதுக்கு அவர பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, இவர எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அல்லது பாஜக மூலம் மிரட்டி நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துரலாம். விஜய் நம்ம பக்கம் வந்துட்டா நமக்கு வெற்றி உறுதி. விஜயுடைய செல்வாக்குல நம்ம மீண்டும் முதலமைச்சர் ஆயிடலான்னு அவர் கனவு கண்டாரு. அந்த கனவு நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லைங்கிறது ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து எப்ப பார்த்தாலுமே திமுகவே விமர்சனம் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவர் பாஜகவுடைய பி டீமு, அதிமுக கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அடடா! உண்மையா இருக்குமோ! அப்படின்னு ஒரு நெனைக்கிற அளவுக்கு வந்து இவரு அந்த 2 பேரையுமே பெருசா விமர்சனம் பண்ணல. இது சாதாரண காலத்துல ஓகே. ஆனா தேர்தல் வரும்போது, நீங்க வந்து உங்களுடைய 2 எதிரியையுமே விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லன்னா இந்த வதந்தி வந்து மக்கள் நம்பிடுவாங்க. அது உங்களுக்கு பின்னடைவா மாறிடுங்கிற சூழல்ல, திமுகவை தீய சக்தின்னு சொன்னவரு, திடீர்னு அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னாரு. ஆனா உண்மையில் பார்த்தீங்கன்னா, தீய சக்தி என்பது திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் பொருந்தும். ஊழல் சக்திங்கிறது அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, திமுகவுக்கும் பொருந்தும்.